வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வீடியோவில் 2 முக்கியமான டிப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த 2 டிப்ஸும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் தினம் அடிக்கடி தேவைப்படுற முக்கியமான டிப்ஸ் தான் இது. அந்த வகையில் இன்றைக்கி முதலாவது டிப்ஸ் என்னென்னா, நம்ம வீட்டில் குழம்பு வைப்போம். அந்த வைக்கிற குழம்புல உப்பு அதிகமாயிரும். ஒன்று நீங்கள் அதிகமாக போட்டுருவீங்க, இல்லைனா நீங்கள் ஒரு தடவை போட்டு வீட்டில் இருக்கிறவங்க மறந்தாப்பில் 2வது தடவையும் உப்பு போட்டுருவாங்க. இந்த மாதிரி உப்பு அதிகமாகிடுச்சுன்னா அந்த குழம்புல ஒரு தக்காளி இல்லைன்னா உருளைக்கிழங்கு, நீங்கள் வைக்கிற குழம்புக்கு தகுந்த மாதிரி இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் வெட்டி உள்ளே போட்டு வேக வச்சிட்டிங்கன்னா அந்த உப்போட டேஸ்ட்டை அப்படியே கம்மி பண்ணிடும். அதே மாதிரி இட்லி மாவில் உப்பு அதிகமாகிடுச்சுன்னா கொஞ்சம் ரவை சேர்த்து கலந்து அதுக்கப்புறமா ஊற வச்சு நீங்கள் இட்லி ஊற்றுனீங்கன்னா அந்த உப்பு டேஸ்ட்டு கம்மியாயிரும். 2வது டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இட்லி தோசைக்கு மாவாட்டி 3 நாள் 4 நாள்னு சொல்லி ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அப்படி இருக்கிற நேரத்தில் மாவு ரொம்ப புளிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னா அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் சீனி, கொஞ்சமாக மிளகு, இது 2யுமே உடச்சி உள்ளே போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தோசையோ இட்லியோ சுட்டிங்கன்னா புளிப்பே இருக்காது. அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி டிப்ஸுகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி.